நான் உங்கள் எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டரை வச்சு என்ட்ரி எடுக்கிறத பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் மூலமாக லோ ரிஸ்கில் ஹை ப்ராஃபிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரேடிங் வியூ ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் இண்டிகேட்டரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கான நேம் வந்து ஃப்ராக்டல். நீங்கள் சர்ச்சில் ஃப்ராக்டல்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ராக்டல்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்து காமிக்கும். இந்த மொபைலில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்குது. நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணிங்கன்னா இது ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் காமிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு சரியான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு அடுத்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகணும். அந்த ட்ரெண்டில் நம்ம ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு வரையணும். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை வரைகிறோம். ட்ரெண்ட் லைனை வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைனை கேண்டில் வந்து டச் பண்ணணும். டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கேண்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃபேக்டரில் சிக்னல் கிடச்சதா இருக்கும். இந்த சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ சிக்னல் கிடச்சிருச்சு. சிக்னல் கிடச்ச உடனே நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பை என்ட்ரி எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம இந்த கேண்டிலையே நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். இதுதான் நம்ம என்ட்ரி. டார்கெட் வந்து 1:2. என்ட்ரி புக் ஆகிடுச்சுங்க. ப்ராஃபிட் கோயிங் குட். எந்த என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா நம்மளுடைய கேபிட்டல் ஜீரோ ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். டார்கெட்டும் ரீசனபுளாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம $18 ரிஸ்க் வச்சுருக்கோம். நம்மளுக்கு புக் ஆனது $37 ப்ராஃபிட்டாக புக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, சிக்னல் ஆர் டிப்ஸும் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச ட்ரேடிங்கை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.